ராஜகிரி கிரீன் அவென்யூல இருக்கும். ஸோ இந்த ராஜகிரி கிரீன் அவென்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே ஸ்ரீ ரெங்கராபுரம் அக்ரஹாரத்தில் இருக்குது. ஸோ இந்த அக்ரஹார வீட்டு மனைகளை உள்ளே போய் பார்க்கலாம்.
ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தை தமிழகத்து மட்டுமல்ல, பாரதத்து மட்டுமல்ல, உலகெங்கும் ஒலிக்க போகிறது. அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் வெற்றி பெற வேண்டும். ஜெய் அப்படின்னா வெற்றி, ஜெய் விஜய் பவ. அதான் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தையில எத்தனையோ கோடி மந்திரங்கள் அடங்கியிருக்கு. இது வேதத்திலே இருக்கு. அதனால எல்லாருமே இப்ப நம்ம போன் எடுத்தா அலோலாம் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னா போதும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகத்தை நம்ம இந்த வார்த்தையிலே கொண்டு வரலாம். இந்த புண்ணிய பூமி இது இன்னைக்கு நாளைய தினம் நம்ம பாரதத்துக்கே ஒரு பெரிய ஒரு விழா கோலமாக இருக்க போற தினம். அயோத்தியால கும்பாபிஷேகம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. நேற்று இதை ஒரு என்னோட ரொம்ப அருமையான நண்பர் கண்ணன், அவர் பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லியிருக்கார், பத்திரிகையில் வந்திருக்கு. 700 வருஷத்துக்கு முன்னே தீர்மானிக்கப்பட்ட தினம் நாளைய தினம் கும்பாபிஷேகத்துக்கு, 700 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால ஒவ்வொரு விஷயமும் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணது தான் நம்ம நடக்கிறது. அந்த மாதிரி தீர்மானமான ஒரு விஷயம் தான் இந்த அக்ரஹாரம் ஸ்ரீ ரங்கராயபுரத்தில். ஏன்னா எனக்கு இந்த இடம் வரும்பொழுதுலாம் எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு இந்த அக்ரஹாரம் எல்லாருக்கும் ஒரு தலைமை செயலமாக இருக்கும் என்று. இந்த இடத்துலயே ஸ்ரீரங்கராயபுரம்னு இருக்கு. இது எதேச்சை அமைஞ்சதுதான். அந்த மாதிரி நல்ல விஷயங்களே நடக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு ஆச்சாரிய சுரூபமாக, அதாவது ராமானுஜாச்சாரியர் அனைவருக்கும் ஒரு ஆச்சாரியர், குரு, அவருக்கே குருவான பெரிய நம்பி ஆழ்வார், அந்த வம்சாலியா வந்த குரு ஆச்சாரியர், அவர் என்னைக்கு கால் வச்சாலும் அன்னைக்கு எங்க சுபிக்ஷமா எடுத்துடல. உண்மை, இன்னைக்கு இடம் இல்லை அக்ரஹாரத்துல. அந்த அளவுக்கு இந்த இடம் முழுமையாக ஆகிவிட்டது. இது முதல் முறையா வெற்றி நாங்க பார்த்திருக்கோம். அதனால இது தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும். இன்றும் நாளைய தினமும் இங்க ஒரு கொண்டாட்டம் தான். அந்த ஒரு உணர்வுபூர்வமான தினத்தை கொண்டாடணும். அயோத்தியால எனக்கு இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க உண்மையா. அது மட்டும் இல்ல, நாளைய தினம் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரத்துல வராங்க, பெரிய நிகழ்ச்சி. அதுக்கு முழு பொறுப்பு எனக்கு கொடுத்திருந்தாங்க. பட் அதெல்லாம் எனக்கு என்னமோ இங்க இந்த ராமபிரானை வரவழைச்சு இங்க இருக்கணும்னு அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ண ராமபிரான், அதுவும் கிருஷ்ணபிரமி அண்ணா கையால. ஒரே வார்த்தை சொன்ன நேற்றுக்கு இங்க வந்துட்டார். இங்க இன்னைக்கு உள்ள வரும்பொழுது அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது. ஸோ இதெல்லாமே என்ன அடையாளம்னா, இந்த அக்ரஹாரங்கள் இங்க சுபிக்ஷமாக போறது. அதுக்காக நான் ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட அம்மா மருமத் ஐயா, உங்க குடும்பத்துல நான் ஒருத்தன். இந்த இடத்த வாங்குறவங்க எல்லாருமே என் குடும்ப நண்பர்களாக தான் நான் பார்க்குறேன். விரைவில் இந்த இடம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டான அக்ரஹாரமா இருக்கும். தொடர்ந்து குரு உங்க திருவாய்மொழியில நல்ல ஒரு உபன்யாசம் இன்னைக்கு. குணாமிருத நிஷேவயா பூர்ண காமாய சததம் பூர்ணாய மஹதே நமஹா. ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். நாளைய தினம் அயோத்தியில் ஸ்ரீராமபிரானுடைய திருக்கோயில் சிறப்பாக அரங்கேற்றமாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு கோயில் அங்கே உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்திலே பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஸ்ரீரங்கம் விஜயம் செய்தார். இங்கே அந்த புராதனமான ராமர் சந்நிதியில் அவர் அந்த பிரதிஷ்டை உற்சவங்கள் நடந்து நாளை அரங்கேற்றமாக இருக்கின்ற நேரத்திலே ராமர் சம்பந்தமான அத்தனை இடங்களையும் மிதித்து விட்டு வர வேண்டும் என்ற காரணத்தினாலே ஸ்ரீரங்கத்துக்கு முதலில் வந்தார். ஸ்ரீரங்கத்தில் இது ஸ்ரீரங்கம் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். ராமருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ராமர் தான் குலதனம், இஷ்குவாக்கு குலதனம்னு சூரிய வம்சத்தை சேர்ந்த நம்ம ராமபிரானுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆராதிச்சு, பிரம்மாவே ஆராதிச்ச ரங்கநாத பெருமாள் அவர் தான் இங்கே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்மளுடைய திருப்பாதங்கள் பட வேண்டும், அவரிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல முறையாக அங்கே நடக்க வேண்டும்ன்றது நேற்றுக்கு வந்தார். ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் வேடமிட்டு பெண் குழந்தைகள் அங்கே ராமநாம ஜபத்தை பண்ணிக்கொண்டு 4 சித்திரை வீதிகளில் வலம் கோரத மூலை என்று சொல்லக்கூடிய இந்த வடக்கு கிழக்கு மூலையில், அதோட இப்போ நான் வரும்போது தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் நிறைவு பெற்று அவளுக்கெல்லாம் சாப்பாடு அன்னதானங்கள்லாம் பரிமாறப்பட்டது. அந்த நிகழ்ச்சியும் கண்டு கழிச்சுட்டு நமக்கு குலதெய்வம்
லக்ஷ்மி நரசிம்மர் காட்டு அழகே சிங்கர் அவரு சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தெரிந்த நண்பர் ஒருவர் கல்யாணம், அதற்காக அங்கே போயிட்டு அவர் மூலியமா லக்ஷ்மி நரசிம்மர் நம்மளை கூப்பிட்டார். காட்டு அழகே சிங்கர்னு சொல்றது ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம். அந்த இடத்துல போய் அவரையும் பெருமாள் சேவிச்சுட்டு அந்த பிரசாதத்தோட இங்கே வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னால் வந்து 4 வார்த்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஆக எல்லோருடைய பரிபூர்ண கடாட்சம் ஆசீர்வாதங்கள். முதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிருதம் ராமம் பஜே ஷியாமளம் அப்படின்றது அந்த ஸ்லோகம். அதற்கப்புறம் அனுமந்த வாகனத்தன்னைக்கு பெருமாள் வந்து இங்கே வரக்கூடியது. இதை தாண்டி ஜஸ்ட் ஒரு பர்லாங்கில் மண்டபம் இருக்கு. இப்போ அந்த மண்டபத்தில் வந்து விபத்து நடந்து ஒரு லாரிக்காரங்க வரும்பொழுது அப்படியே அந்த மண்டபத்து மேலேயே பட்டு அப்படியே செதைஞ்சு போயிடுது அந்த மண்டபம். அதுலேருந்து ரங்கநாதர் வந்து பல ஆண்டுகளாக இந்த மண்டபத்துக்கு வர்றதில்லை. ஆனால் அதனால ரங்கவிலாஸ் மண்டபம்னு நேற்றுக்கு பெருமாள் பல்லக்கில் ஏழ்இருந்த அதே ரங்கவிலாஸ் மண்டபத்தில் தான் இப்பவும் ஏழின்றிருக்கார். இருந்தாலும் ரங்கநாதரே இங்கே வந்த இடம், அப்படிப்பட்ட இந்த இடத்துல அந்த அக்ரஹாரம் வந்து இந்த இடத்துக்கு உரியதா இருக்குன்னா ஸ்ரீரங்கத்து பக்கத்துல அங்க தள்ளி எல்லா இடமுமே சோல்ட் அவுட் அப்படி ஆயிடுது. மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தார். அதுல 2 அவதாரம், ஒன்னு ராமாவதாரம், ஒன்னு கிருஷ்ணாவதாரம். அதுல ராமாவதாரத்துல நம்ம கம்ப ராமாயணம் என்ன, வால்மீகி ராமாயணம் என்ன, எல்லா ராமாயணங்களும் வந்து ராமபிரானை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்றது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் அப்படின்றது, பகவத்கீதை எல்லாமே கிருஷ்ணாவதாரத்தை சார்ந்தது தான். முடியை வைத்து தலையை அப்படி வச்சுட்டு இருக்கார். குணதிசை பாதம் நீட்டி, குணதிசைன்னா கிழக்கு பகுதி பட வேண்டாம் அப்படின்னு விபீஷணனுக்கு சொல்ற மாதிரி அந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கிறது. அப்படித்தான் இப்போ இங்க ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம். தெற்கு பக்கம் பெருமாளுடைய நீங்க உன்னிப்பா கவனிக்கும் போது இப்பதான் விரட்டுறா, ஆச்சா 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 போக போங்கன்ட்டு ஒரு கால், அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நீங்க பார்த்தேன்னா தெற்கு பக்கம் இலங்கையை நோக்கித்தான் இருக்கார், அவர் சேவை கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்றது. ஆக அந்த விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்ட ரங்கநாதர், ராமரால் கொடுக்கப்பட்ட பரிசு அந்த இஷ்குவா குலதனத்தினுடைய சேஷராயர் மண்டபம்னு ஆயர்கால் மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம் இருக்கு. அங்கேயே ஒரு கோதண்ட ராமர் இருக்கார். அங்க ராமர் லட்சுமண சீதை ஆஞ்சநேயரோட இருக்கார். அதுக்கு முன்னால வந்து இந்த மணல் வெளியின்ற இடத்துல இடதுபுறம் பாத்தீங்கன்னா பெருமாள் சன்னதி அப்படி போய் திரும்புற இடத்துக்கிட்ட ஒரு ராமர் இருக்கார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அது மாதிரி சொல்லி உங்க எல்லாரும் வந்திருக்கிறவா அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்களை சொல்லி நல்ல சீரும் சிறப்புமாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் அமோகமா இருக்கணும்னு சொல்லி சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசுன் பவித்ரலாம் சம்பத்சரம் தீர்க்கமாயு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஓடு கையில் கூட செல்வம் நேரைந்து அமோகமா இருக்கணும். ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள். இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டே இருக்கலாம். இதுல கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த ஆச்சாரிய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல போய் பதியறது. வார்த்தைகளே இல்லை நன்றிகள் சொல்றதுக்கு. எல்லாரும் அக்ரஹாரத்தோட அடையாளமா துளசி செடி, எல்லார் வீட்லையும் துளசி மடம் இருக்கணும். அதில் நிறைய விசேஷங்கள் இருக்கு. துளசியில தான் வந்து நல்ல புனித ஆத்மாலாம் வந்து குடியேறு. அதனால அவர் கையால எல்லாரும் துளசி வாங்கிக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சி எஸ்டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. எஸ்டிவி பாலு அவர்கள் நேற்றுக்கு தான் சொன்னேன், அவங்க டீம் அமைச்சு இந்த அக்ரஹாரத்தை ப்ரமோட் பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க. உங்க கையால இந்த துளசி இதை கொடுக்கணும், எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். எமது சுவாசம் ராமநாமம், எமது தேசம் ராமநாமம், எமது நேசம் ராமநாமம், எமது பாசம் ராமநாமம், எமது ஹிருதயம் ராமநாமம், எமது பந்தம் ராமநாமம், எமது ஆத்மா ராமநாமம், எமது இல்லம் ராமநாமம், எங்கெங்கும் ராமநாமம், எதிலும் ராமநாமம், உலகெங்கும் ராமநாமம். இது வந்து ராமநாமத்தை எல்லாரும் எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்கணும். அவர் சொன்ன வேற எந்த விதமும் வராது. இந்த ஆத்ம நண்பர் அவர் அற்புதமான குரல்ல ஒரு பாடல்.
கணீர்னு ஆச்சாரியார்கள் திருவடிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நமஸ்காரங்களை செலுத்தி கொண்டு இன்னைக்கு பெரிய பாக்கியத்தை நம்முடைய வாசன் சுவாமி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்முடைய வாசன் சுவாமி அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அக்ரஹாரம் குழுவினர்களுக்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கூடிய சீக்கிரம் கைத்தலம் பற்ற கனாக்கண்டு தந்தை சொல் மந்திரம் என்றவனாம் தம்பியர் அன்பினை வென்றவனாம். தந்தை சொல் மந்திரம் என்றவனாம் தம்பியர் அன்பினை வென்றவனாம். குணசீலனாம் சீதை மணவாளனாம் குணசீலனாம் சீதை மணவாளனாம். அவன் அனுமன் என்னும் அழகனுக்கு எஜமானனாம். ராமா ராமா என்று பாடுவோம் நாமம் ஓதி நாளும் நடமாடுவோம். நாம் ராம நாமம் ஓதி நாளும் நடமாடுவோம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். அகலிகை மாதுக்கு உயிர் தந்தவள் அடைந்து பாடுவோம். ஸ்ரீராமன் பாதம் ஒன்று கூடுவோம். ராமநாமம் ஓதி நாளும் நடமாடுவோம். நாம் ராமநாமம் ஓதி நாளும் நடமாடுவோம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம். தொடர்ந்து சாயந்தரம் 5 மணிக்கு இவரோட கச்சேரி. ஒரு வெறும் ராமநாம சங்கீர்த்தனம் தான். எனக்கு எல்லாருமே கேட்கணும். ராமநாமத்தை எல்லாரும் வந்திருந்து நடத்தி தரணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். குரு, நீங்கள் வந்திருந்து நடத்தி கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆசீர்வாதம் வேணும். சூப்பர், தேங்க்யூ. ஸோ இந்த ராஜகிரி கிரீன் அவென்யூவில் அக்ரஹார வீட்டு மனைகளில் நம்மளோட சார் வந்து வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், நமஸ்காரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சபரிஷ், ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். சபரிஷ், ஓகே சார். ஸோ அக்ரஹார வீட்டு மனைகளில் வீடு வாங்கியிருக்கீங்க. இது வந்து ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு டிவைனான ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வீடு வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிக அருமையான இடமா இருக்குது. அதாவது சிட்டிக்குள்ளே ரொம்ப பொல்யூஷனாக இருக்கிற இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து ஒரு நம்ம கலாச்சாரம், பிராமண இந்த பாரத தேசத்தோட கலாச்சாரத்தோட ஒரு அருமையான இடத்த இந்த சுற்றுச்சூழல் மாசுபடாமல் ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கே வாங்குவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாரோடையும் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோட இந்த கலாச்சாரத்தை அப்படியே பாதுகாத்து நம்ம பாரத தேசத்தோட அடுத்த கட்ட இதுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு மிக அருமையான ஒரு இதாக இருக்கும். ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 100 தடவை 1000 தடவை யோசிப்போம் இல்லையா? ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இது ஒரு புண்ணியமான ஒரு பூமியில் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த மாதிரி தனி சூழலில் அந்த மாசுபாடு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இடத்துல வாங்கணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஒரு கனவாகவே இருந்தது. இந்த இடம் என்னவோ தெரில, பார்த்தோன்னே இந்த துளசி மரத்தோட இந்த பின்னாடி அந்த கிணத்தோட பார்க்கும்போதே இந்த இடம் வாங்கணும், இங்கே கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு உள்ளே வந்தவொடனே கால் எடுத்து வச்சோடனே அந்த ஒரு இது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ தெரில, பெருமாளோட அனுகிரகத்தால் வந்து நல்லபடியாக ஒவ்வொன்றா இதாகி இங்கே இடம் வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
மென்மேலும் இங்கே இன்னும் ஒரு 2 இடம் கூட வாங்கலாம் கூட இதாக இருக்குது. இங்கே அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த இடத்தோட இது பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆசைன்னு சொல்லலாம், ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி சார். இது நீங்கள் இந்த இடத்துல இந்த ஒரு புண்ணிய பூமியில் நீங்கள் வந்து இடம் வாங்கியிருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அக்ரஹார வீட்டு மனைகளில் வந்துட்டு சார் வந்து வீடு வாங்கியிருக்காரு. ஸோ வீடு கட்ட போகிறாரு. ஸோ சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயராமகிருஷ்ணன். ஜெயராமகிருஷ்ணன் சார். அக்ரஹாரத்தில் வீடு எதிர்பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்ன லைஃப்பில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா, இல்லை எப்படி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கே? இந்த இடம் வேண்டாம், அருமையான இடம். பழைய பேக்ரவுண்ட், பழைய பாரம்பரியத்தை திருப்பி கொண்டு வராங்க. ஓகே சார். ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப நியர்பையாக இருக்குது. இப்போ அது இல்லாமல் நிறைய நம்ம மூமெண்ட் ஈஸியாக போட்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும். ஓகே சார். ஸோ ஏதாவது குறிப்பிட்ட காரணம் எதுவும் இருக்கா இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கோம்? ஸோ ரொம்ப நம்பிக்கையாக வாங்கியிருக்கீங்க. ஸோ ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் இருக்கா? குறிப்பிட்ட காரணம் இது இடம் நல்ல லொக்கேஷன், எல்லாமே பீஸ்ஃபுல், அவர் என்வாயன்மெண்ட் ஃப்ரீ, அந்த பொல்யூஷன் ஃப்ரீ. தனியாக ஒரு இடம் சொந்தமாக கிடைக்கிறது ஒன்றும் அதனால நல்லா சந்தியாவனம் பண்ண இதெல்லாம் மத்தியானங்கள் இதெல்லாம் பண்ணலாம் சொந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு இது துளசி மடங்கள்லாம் நல்ல இதாக இருக்கிறதுனால அது பிடிச்சி எடுத்துருக்கோம். ஓகேம்மா, நன்றிம்மா. நன்றி சார். வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி நிலைக்கட்டும். தேங்க்யூ சார். ராஜகிரி கிரீன் அவென்யூ, ஸோ அக்ரஹார வீட்டு மனைகள்ங்கிற ஸ்ரீரங்கம் பக்கத்திலே ரொம்ப பக்கத்திலே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ரீரங்கத்தில் இடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்திலே இவ்வளோ பெரிய இடம் இருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். ஸோ இந்த புண்ணிய பூமியில் வந்து நிறைய பேர் வீட்டு மனைகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்கிறதுனால ஸோ அதோட சிறப்புகள் பற்றி ஐயா நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். கொடியரசன். கொடியரசன், சொல்லுங்க ஐயா. இந்த பக்கத்தில் ஸ்ரீரங்கராயபுரம்ன்ட்டு ஒரு ஊர். அவங்களுக்கு ராயர் 450 ஏக்கர் இருந்துச்சுங்க. அவங்களால சரியான முறைக்கு பார்க்க முடியாதனால அவங்கள்ட்ட அப்படியே விற்றுட்டாங்க. வந்து இன்னமும் மண்டபம் இருக்குது. மண்டபம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் லேசாக கொஞ்சம் மோதிரவோ திருவிழா நடத்துறதில்ல, அதை அங்கே ரெங்கவிலாசத்தில் நடத்திக்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே எந்த திருட்டும் போகாது, ஒன்றும் போகாது. தண்ணி நல்ல சப்ளை. பக்கத்துலேயே கொள்ளிடம் மாதிரி இருக்குது. ஐயா வாய்க்காலும் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி நல்ல முறையாக வரும். 30 அடிக்குள்ளே தண்ணி ஈஸியாக நம்பிக்கையாக வீடு வாங்கலாம். வாங்கலாம். சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருட்டு போகாது. சரிங்க, கண்டிப்பாக. எந்த பொருளும் அப்படியே. ரெங்கநாதர் பக்கத்திலே இருக்காரு. ரெங்கநாதர் பக்கத்திலே இருக்காரு. நான் எட்டி பிடிச்சாப்புல நாங்கள் ஆற்றுல போனோம்னா போய் சாமியை பார்த்து வந்துடுவோம். ஆமாம், கண்டிப்பாங்க. சரிங்க. ஸோ நன்றி. ஸோ ராஜகிரி கிரீன் அவென்யூ, ஸோ அக்ரஹார வீட்டு மனைகள். ஸோ ஸ்ரீரங்கம் இது ஒரு திருச்சியிலே ஒரு ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வீடு மனைகள் கிடைக்கிறங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்பவே ஒரு கஷ்டம். ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இப்படி ஒரு புண்ணியமான ஒரு பூமியில் வந்துட்டு இப்படி ஒரு வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட சிறப்புகள் பற்றி சார் சொல்ல போகிறாரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாரிமுத்து. நான் இந்த இடத்த வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே சாகுபடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். திருச்சிக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனாலையும் ஸ்ரீரங்கத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்த நம்ம மக்கள் குடியிருப்புக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த இடத்த நாங்கள் வீட்டு மனைகளாக மாற்றணும்னு சொல்லி செஞ்சு அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து அதற்காக அனுமதியெல்லாம் பெற்று இந்த மாதிரி வீட்டு மனைகள் செஞ்சுருக்கிறோம். இங்கே ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமான காற்று வசதி உள்ள இடம். ரொம்ப தண்ணி வசதி ரொம்ப ஒரு 6-7 அடி போனாவே கொள்ளிடமாறு தண்ணீர் வசதி எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் ஆயத்தமான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் எல்லா அதிகப்படியான மனைகள் விட்டு தீர்ந்து விட்டது. குறைவான மனைகள் உள்ளது. விருப்பம் சாலை வசதிகள் எல்லாமே 10 மீட்டர் அகலத்திற்கு சாலை வசதிகள் செய்திருக்கிறோம். 2 பார்க்கு இருக்கிறது, 2 பூங்காக்கள் இருக்கிறது. மேலும் இதை அனைவரும் வீடு கட்டும் வரை இதை நாங்கள் பராமரித்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறோம். ஆகவே தாங்கள் விருப்பம் உள்ளவர்கள் எல்லாம் வந்து இங்கு குடியிருந்து சுபிட்சம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். ஸோ பார்க்கும் நேர்களே, ஸோ இது ஒரு புண்ணிய பூமி. ஸோ நீங்களும் இந்த இடத்துல வீட்டு மனைகள் வாங்கணும், நீங்களும் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நன்றி. ஸோ ராஜகிரி கிரீன் அவென்யூ, ஸோ அக்ரஹார வீட்டு மனைகள், அதோடைய ஓனர் திரு கீர்த்திவாசன் ஐயர் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. ஸோ ஐயா வணக்கம். நமஸ்காரமா. ஓனர்னு சொல்கிறத விட இதோட ப்ரமோட்டர். ஆமாம், இந்த அக்ரஹாரம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் புதுமை கிடையாது. இது பழையது திரும்ப கொண்டு வரும்.
அக்ரஹாரம் அப்படின்னா இந்த தெய்வீகமான இடம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த ஸ்ரீரங்கமே தெய்வீகமாக, எங்கே பார்த்தாலும் கோபுரம் தெய்வீகமாக இருக்குது. அதில் இந்த இடத்துல வந்து ஒரு அமையணும்னு ஏற்கனவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு அக்ரஹாரம் வரணும்னு, அக்ரஹாரத்தில் ஒரு தூய்மை இருக்கும், ஒரு தெய்வீகம் இருக்கும். இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கட்டமைப்போடு அந்த இருக்கிற வீடே பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வீடு வாங்கிட்டு இருக்காங்க, வாங்க போகிறாங்க. நிறைய வீடு வாங்கினவங்க நிறைய பேருக்கு நான் கேட்டுட்டேன் இதோட சிறப்பு பற்றி. ஸோ கொடுக்குறவரை நீங்கள் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்த பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நம்ம இருக்கிற இடம் தெய்வீகமாக இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு திங்கிங்லாம் நிறைய நேரம் நம்ம வீட்டில் தான் செலவு பண்ணுறோம் வெளியோட. அப்போ அங்கே இருக்கும்பொழுது நமக்கு வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கணும். அந்த எனர்ஜி லெவல் வந்து நல்லா அப்லிஃப்ட் ஆகணும்னா, அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டு என்னோடய முன்னோர்கள். நான் பிறந்ததெல்லாம் அக்ரஹாரத்தில் தான். இப்போ அக்ரஹாரத்தில் வீட்டில் என்ன விசேஷம்னா பஞ்சபூதம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மேலேருந்து மித்தம் சூரிய ஒளி வந்து இல்லை வீட்டுக்குள்ளே வரணும். ஃப்ரண்ட் டோர் பேக் டோர்லேருந்து முன்னாடி என்ன வருதோ அப்படியே பின்புறம் போக வேண்டியது. துளசி மாடம் என்ட்ரன்ஸில் திண்ணை, விருந்தங்கள்லாம் வந்தால் திண்ணையில் உட்கார வைக்கணும். இதே மாதிரி கிணறு, இந்த பஞ்சபூத கான்செப்டோடு செய்யக்கூடிய விஷயம்தான் அக்ரஹாரம் வீடுகள். இதில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் இருக்கும். வீடே நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை நல்லா அமையும். ஆரோக்கியமான மன நிறைவோடு ஒரு வாழ்க்கை அமையணும்னா அவங்க அக்ரஹாரத்தில் ஒரு இருக்கணும். அப்போ அவங்களுக்கு மன நிறைவோடு தெய்வ சக்தியோடு ஆத்மசக்தி பலப்படும். அதனால் இங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஸோ அதுதான் இந்த அக்ரஹாரத்தோட ஸ்பெஷாலிட்டி. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் நாங்கள் ஆரம்பித்தது 2019ஆம் ஆண்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் எல்லா புண்ணிய கஷேத்திரம் அங்கே அக்ரஹாரங்கள் உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 12 இடத்துல இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரம், கும்பகோணம், நாச்சியார் கோவில், கோவிந்தபுரம், இது மாதிரி எல்லா புண்ணிய இடத்துல நம்ம அக்ரஹாரம் இருக்குது. இதே மாதிரி விஸ்தாரமான மனைகள். நார்மலாக பிளாட்ஸ் எல்லா இடத்துலையும் நார்மல் ப்ரமோட்டர்ஸ், நீங்கள் முக்கியமாக கோயில் இடத்துல மட்டும் வச்சுருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்குது? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த கோவில் சார்ந்தவங்க எல்லாரும் முன்னாடிலாம் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் பக்கத்தில் இந்த கோவில் சார்ந்தவங்களுக்கு வீடுகள் கொடுத்துருப்பாங்க. அவங்க இருக்கும்பொழுது அவங்களால பக்கத்தில் கோவிலில் போய் பூஜை பண்ண முடியும். அவங்க தினசரி கோவில் போயிட்டு வர முடியும். இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் எல்லோரும் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோவில் சார்ந்தவங்கெல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பொதுவாக நாங்கள் அக்ரஹாரம்னு சொல்லும்பொழுது பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிற இடம். அந்த இடத்துல அவங்க வந்து முன்னாடி இருந்த அக்ரஹாரங்கள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ இல்லாமல் இருக்கிறதுனால மீண்டும் அந்த அக்ரஹாரத்தை உருவாக்குறோம். ஏன்னா கிராமப்புறத்தில் இன்றைக்கும் கோவிலில் நிறைய பூஜைகள் நடக்கிறதில்ல. இந்த கோவில் சார்ந்தவங்களாம் அதில் இருந்தாக்க இன்னும் பூஜைகள் தொடரும். நம்ம சம்பிரதாயங்கள் பாரம்பரிய திரும்ப மீண்டும் வரும். அது இந்த கிணறு இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை திரும்ப எல்லாரும் கிடைக்கணும். அதான் கண்டிப்பாக. ஸோ இடத்த வாங்கணும் விற்றோன்னு இல்லாமல் வாங்குறவங்களோட பெனிஃபிட்டே யோசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஸோ தேங்க்யூ. ஸோ பார்க்குற நேயர்கள், ஸோ நிறைய பேர் வீடு வாங்கிட்டே இருக்காங்க, இன்னும் வாங்க போகிறாங்க. ஸோ அக்ரஹாரங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இடங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ புண்ணிய பூமியில் எல்லாரும் வீடு மனைகள் வாங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் நேயர்களுக்கு. இது என்னென்னா, இந்த இடத்துல வந்து எல்லாரிலையும் நிறைய அஃபோர்ட் பண்ணி ஸ்ரீரங்கம்னு பார்த்தாக்க நிறைய பணம் வேணும், எல்லாருக்கும் தேவை. அது ஒரு சிட்டி. இங்கே வந்து வெறும் 13.5 லட்சத்தில் அவங்களுக்கு வீட்டு மனை தரும். அந்த வீட்டு மனை மட்டும் தனியாக கொடுக்கக்கூடாதுங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா காம்பவுண்ட் வால் போட்டு உள்ளே இது மாதிரி கிணறு வச்சு துளசி மரத்தோடு சேர்த்து எல்லாமே சேர்த்து 13.5 லட்சம் வீட்டு மனை. வீடோட வேணும் இந்த மாதிரி பாரம்பரியமான வீடு. இதில் காமிச்சிருக்கிற மாதிரி இதே மாதிரி வீடுன்னா 22 லட்சம் இடம் வீடு எல்லாம் சேர்த்து வீடோட சேர்த்து. இது வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபிலிட்டி வரணும், எல்லாரும் வாங்கணும். அது மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும், எல்லாருக்கும் வீடு வாங்குறது கனவு மெய்ப்பட வேண்டும்னு எல்லாரையும் ஒரு தரம் வந்து இந்த இடத்த பார்த்து போகணும் மாதிரி கேட்டுக்கிறோமா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.